Hi students, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா மல்டிப்ளெக்ஸரை பேஸ் பண்ணி தான் ப்ராப்ளம் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். சோ இதுதான் கொடுத்திருக்கிற ப்ராப்ளம் இந்த மல்டிப்ளெக்ஸர். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா S1 S0 இது என்ன அப்படினா செலக்ஷன் லைன்ஸ், I0 to I3 இது வந்து இன்புட் லைன்ஸ், enable EN ன்னு கொடுத்திருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா Fங்கிறது அவுட்புட். இப்போ Fங்கிறது எதெல்லாம் டிபெண்ட் பண்ணிருக்குன்னா PQ R டிபெண்ட் பண்ணிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சரி. சோ இதுதான் டயக்ராம். ஓகே. சோ இதுல இருந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து ஒரே ஒரு விஷயம் நல்லா உங்களுக்கு புரியும். இது என்ன டைப் ஆஃப் மல்டிப்ளெக்சர்னா 4x1 மல்டிப்ளெக்சர். ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா சோ இங்க எத்தனை இன்புட் இருக்கு பாருங்க, 4 இன்புட் இருக்கு. ஓகே. இங்க எத்தனை அவுட்புட் இருக்கு? ஒரு அவுட்புட் இருக்கு. அப்போ செலக்ஷன் லைன்ஸ் நமக்கு எத்தனை இருக்கும் அப்படின்னா 2 செலக்ஷன் லைன் இருக்கும். சோ அதனால நம்ம இதை என்ன சொல்லலாம்? 4x1 மல்டிப்ளெக்சர்னு சொல்லலாம். சரிங்களா? ஓகே. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த கொடுத்திருக்கிற டயக்ராம் பேஸ் பண்ணி அவுட்புட் ஃபங்க்ஷன் F என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் எழுதலாம். சோ அப்போ F is equal to, சோ உங்களுக்கு நல்லா தெரியும் இங்க செலக்ஷன் லைன் PQ ன்னு இருக்கு. 2 செலக்ஷன் லைன் இருக்கிறதுனால எத்தனை காம்பினேஷன்ஸ் வரும்? 4 காம்பினேஷன் வரும். 0 0 0 1 1 0 1 1. ஓகேங்களா? இப்போ இந்த 0 0 எப்படி எழுதலாம் அப்படின்னா P bar Q bar ன்னு எழுதலாம். சோ இத வந்து P bar Q ன்னு எழுதிக்கலாம். இது P Q bar ன்னு எழுதலாம். சோ இது என்னன்னு எழுதலாம்? PQ ன்னு எழுதிக்கலாம். சரிங்களா? அப்ப டோட்டலா நமக்கு வந்து 4 காம்பினேஷன் வரும். இப்போ நான் வந்து PQ நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு அவுட்புட்ல எந்த இன்புட் வரும் அப்படின்னா I0 ல என்ன வேல்யூ இருக்கோ அது வரும். கரெக்ட்டா? சோ அப்ப நான் என்ன எழுதிக்கலாம்? P bar Q bar into I0 ல என்ன இன்புட் இருக்கு? R ன்னு இருக்கு. ஓகே. இப்போ அடுத்தது பாருங்க. அடுத்தது P bar Q ன்னு நீங்க இங்க கொடுத்தீங்க அப்படின்னா அவுட்புட்ல என்ன வரும்? I1 ல என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ வரும். ஓகே. சோ அப்போ P bar Q into I1 ல என்ன இருக்கு? 0 ன்னு இருக்கு. ஓகே. அடுத்தது பாருங்க PQ. சோ இங்க PQ bar ன்னு இருந்தது அப்படின்னா சோ இங்க என்ன அவுட்புட் வரும்? I2 ல என்ன வேல்யூ இருக்கோ அது வரும். சோ அப்ப இத எப்படி எடுத்துக்கலாம்? PQ bar into R. ஓகே. அடுத்தது PQ. சோ PQ, சோ இத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட்ல என்ன வரும்? I3 ல இருக்கிற வேல்யூ வரும் 1 ன்னு சொல்லிட்டு. ஓகே. இப்போ பாருங்க 0 into anything 0 ஆயிடும். சோ அப்ப இந்த டேர்ம் ஃபுல்லா நமக்கு கேன்சல் ஆயிடும். இப்போ நமக்கு என்ன இருக்கும் பாருங்க? P bar Q bar into R plus PQ bar into R plus PQ ன்னு வரும். கரெக்ட்டுங்களா? இப்போ அடுத்தது இந்த ரெண்டு டேர்ம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா Q bar into Rங்கிறது காமனா இருக்கு. அப்ப Q bar into R வெளியில எடுத்துட்டீங்கன்னா P bar plus P plus PQ ன்னு வரும். சோ P bar plus P நமக்கு என்ன? 1. சோ அப்ப நம்ம என்ன எழுதலாம்? Q bar into R plus P into Q ன்னு எழுதலாம். சோ இதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஃபர்தரா இத வந்து மினிமைஸ் பண்ண முடியாது. சோ அப்ப இதுதான் நம்மளோட அவுட்புட். அப்ப இந்த மல்டிப்ளெக்சர்ல இருந்து நமக்கு என்ன அவுட்புட் வரும் அப்படின்னா Q bar into R plus PQ ன்னு அவுட்புட் வரும். சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ மல்டிப்ளெக்சரை பேஸ் பண்ணி எந்த எக்ஸாம் இருந்தாலும் சரி இதுல இருந்து டெஃபினட்டா உங்களுக்கு क्वेश्चंस வரும். சோ அதனால மல்டிப்ளெக்சர், டிமல்டிப்ளெக்சர், என்கோடர், டீகோடர் இந்த 4 டாபிக்கையும் நீங்க என்ன பண்ணணும்? நல்லா தரவு பண்ணிக்கோங்க. சோ கண்டிப்பா இதுல இருந்து நிறைய क्वेश्चंस வரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். Thank you for watching this.